ஹலோ காய்ஸ், நம்ம எல்லாத்துக்கும் காமனா ஒரு ஆசை இருக்கும். கை நிறைய பணம் சம்பாதிக்கணும், லைஃப்ல செட்டில் ஆகணும், காஸ்ட்லி மொபைல் யூஸ் பண்ணணும், காஸ்ட்லி பைக் ஓட்டணும்னு ஆசை இருக்கும். ஆனா அந்த ஆசையெல்லாம் கனவாவே போயிடக்கூடாது. நம்ம அந்த ஆசைய நனவாக்கணும். நம்ம கிட்ட இருக்கிற திறமைய வளர்த்துக்கிட்டு நம்மளால பணக்காரனாக முடியும். ஆமாங்க, டாப்ல இருக்கிற பணக்காரங்க எந்த ஏஜ்ல மணி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க என்ன வேலை செஞ்சு முதல் தடவை பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கணுமா? பணக்காரங்களுக்கு என்ன ஸ்கில் பணம் சம்பாதிச்சு கொடுத்துச்சு, அவங்களோட நெட்வொர்க் என்னன்னு வாங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களை பணக்காரன் ஆக்குறதுக்கு ஒரு ஸ்டெப்பா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் உங்க பைனான்சியல் லைஃப்ல முன்னேறணும்னா நம்ம ஸ்வைப் டு நாலேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்டா இருக்கிறது வேர்ல்டு நம்பர் 1 பணக்காரரான எலன் மஸ்க் தாங்க. ரீசெண்டா நியூஸ்ல கூட பார்த்திருப்பீங்க. எலன் மஸ்க் தான் உலகின் முதல் ட்ரில்லியனர். அவரோட முதலீட்டாளர் 75% பேர் அவருக்கு எவ்வளவு சம்பளம் தருவாங்கன்னு தெரியுமா? இத கேளுங்க. எலான் மஸ்கோட முதலீட்டாளர்கள்ல 75% பேர் அவருக்கு ஒரு புது சம்பள பேக்கேஜை கொண்டு வந்திருக்காங்க. அதன்படி எலான் மஸ்க்கு $1 டிரில்லியன், அதாவது இந்திய ரூபாய் மதிப்பின்படி 88.69 லட்சம் கோடி ரூபாய் சம்பளம் வழங்கப்பட இருக்குது. இந்த 88 லட்சம் கோடியில எத்தனை ஜீரோ வரும்னு யோசிச்சு பார்த்தா தலையெல்லாம் சுத்துது. இவ்வளவு சம்பளம் வாங்குற இவர் 12 வயசுலயே சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? இவர் 12 வயசுலயே ஒரு பிளாஸ்டர் கேமை உருவாக்கி $500 வித்திருக்காரு. அதுதான் அவருடைய முதல் வருமானம்னு சொல்லலாம். அந்த இன்கம் தான் அவர் ரொம்பவே மோட்டிவேஷன் பண்ணி இன்னைக்கு ஸ்பேஸ் எக்ஸ், டெஸ்லா, நியூராலிங்க், பேபால், சோலார் சிட்டி, ஓபன் ஏஐ, ஜிப்டு, டெஸ்லா எனர்ஜின்னு நிறைய கம்பெனி உருவாக்கி இருக்காரு. அதுக்கப்புறம் அவருடைய ஸ்கில் அண்ட் இன்ட்ரெஸ்ட் புரிஞ்சுக்கிட்டு ஸ்கூல் அண்ட் காலேஜ் முடிச்சுட்டு PhD டிராப் அவுட் ஆகி ஜிப்டு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி நடத்திட்டு வந்திருக்காரு. இருந்தாலும் அவர் கம்பெனி சில வருடங்கள்ல $307 மில்லியன் சேல்ஸ் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் சில வருடங்கள்ல நம்ம முன்னாடி பார்த்த ஸ்பேஸ் எக்ஸ், டெஸ்லா, நியூராலிங்க், சோலார் சிட்டி, டெஸ்லா எனர்ஜின்னு நிறைய கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. இருந்தாலும் அவர் இவ்வளவு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணதுக்கு என்ன ஸ்கில் அவருக்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னு தெரியுமா? புக் ரீடிங் தாங்க. அவருக்கு சின்ன வயசுல ஃப்ரெண்ட்ஸே கிடையாதாம். அதனால புக்கு தான் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். அறிவியல் சம்பந்தமான புக்குகளை அவர் தேடி படிச்சிருக்காரு. இன்னைக்கு அவருக்கு எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் ஒரு புத்தகத்துல ஒரு சில பக்கங்கள் படிச்சுட்டு தான் தூங்குவாராம். இந்த மாதிரி புக்கை படிக்கிறதால அறிவியல் சம்பந்தமான விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். புது புது விஷயங்களையும் நம்முடைய கற்பனை திறனையும் வளர்த்துக்க முடியும்னு சொல்றாரு. அதனால நீங்களும் உங்க வாழ்க்கையில முன்னேற புக்கு படிக்கிற ஹேபிட்டை வளர்த்துங்க. பைனான்சியல் சம்பந்தமான புக்குகளை தேடி படிங்க. சுய முன்னேற்றம் தரக்கூடிய புக்குகளை தேடி படிங்க. எலன் மஸ்க் சொல்றாரு, சில பேர் ஐடியா தான் சொல்லுவாங்க, ஆனா அதுக்கு வேலை செய்ய மாட்டாங்க. ஆனா நான் அப்படி இல்ல, என்னோட ஐடியாவுக்கு நான் வேலை செய்வேன், இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. இவரோட சக்சஸ்க்கு இவரோட புது ஐடியா மட்டும் இல்ல, ஃபியூச்சர்ல மக்களுக்கு எது தேவைப்படும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்காக வேலை செய்யறாரு. இந்த ஸ்கில் தான் இவருடைய சக்சஸ்க்கு காரணம். இன்னைக்கு இவருடைய நெட்வொர்க் $714 பில்லியன். ரெண்டாவது நம்ம பார்க்க போறது நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ணி பணக்காரனான Facebook ஓனர் மார்க் பத்தி தாங்க பார்க்க போறோம். நம்ம மார்க் 20 வயசுலயே பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. மார்க் காலேஜ் படிக்கிற டைம்ல ஒரு சிம்பிளான ஐடியாவா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ற மாதிரி லான்ச் பண்ண ஆப் தான் த Facebook. ஃபர்ஸ்ட் காலேஜுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சிட்டி ஃபுல்லா எக்ஸ்பெண்ட் பண்ணாங்க. அவருடைய 20வது வயசுல $50 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் அவருக்கு வருது. இதுதான் அவருடைய ஃபர்ஸ்ட் மேஜர் இன்கம்னு சொல்லலாம். அப்பதான் மார்க் புரிஞ்சுக்கிறாரு, நம்ம ஃபுல்லா போக்கஸ் பண்ணி ஒரு பெரிய நிறுவனமா மாத்தினா நமக்கு அதிகமா பணம் வரும்னு. அதுக்கப்புறம் Facebook உலகம் முழுவதும் பப்ளிஷ் பண்றாங்க. அவரோட 21வது வயசுல Facebook அதிகமான யூசர்ஸ் வர்றாங்க. அட்வர்டைசர் அவருக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. அவரோட ஆபீஸை எக்ஸ்பெண்ட் பண்ணி எக்ஸ்பென்ஸ கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவர் வேர்ல்டு செகண்ட் செல்ஃப் மேட் பில்லியனர் ஆகுறாரு. இது அவருடைய 23வது வயசுல நடக்குது. இவருக்கு என்ன ஸ்கில் கோடியில சம்பாதிச்சு கொடுச்சுன்னு பார்த்தா லேர்னிங் தாங்க. அவர் Facebook ஆரம்பிச்ச அந்த காலகட்டத்துல $1 மில்லியன் கொடுத்து அவர் உருவாக்கின Facebook வாங்க ட்ரை பண்றாங்க. ஆனா நம்ம மார்க் அதை ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் Facebook $100 பில்லியன் பிராண்டா வளர்த்திருக்காரு. அதனால மார்க்கெட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது தச்சமயம் கிடைக்கிற காசை விட வாழ்க்கை முழுவதும் கிடைக்கிற வளர்ச்சியும் புது விஷயங்களை கத்துக்கிறது தான் முக்கியம்னு தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இவருடைய நெட்வொர்க் $216 பில்லியன்.
நம்ம லிஸ்ட்ல மூணாவதா இருக்கிறது அமேசான் ஃபவுண்டர் ஜெஃப் பெசோஸ் தாங்க. இவர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு. இவர் பல நிறுவனங்கள்ல வேலை பார்த்திருக்காரு. 1990களில் இன்டர்நெட் பேஸ்ட் ஸ்டார்ட் அப் வளர ஆரம்பிச்சிருக்கு. ஜெஃப் பெசோஸ் கம்பெனில இருந்து வெளிவரதுக்கு முன்னாடி ஓன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு முடிவு பண்றாங்க. ஸ்டார்டிங்ல அமேசான்ல புக் மட்டும் சேல் பண்றாங்க. அதுக்கப்புறம் சில வருஷங்கள்ல எல்லா ப்ராடக்ட்டுமே சேல்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜெஃப் பெசோஸ் அமேசான் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க பேரண்ட்ஸ் $2,50,000 அவருக்கு தர்றாங்க. இருந்தாலும் இவர் பணக்காரன் ஆகிறதுக்கு இவருடைய டெசிஷன் மேக்கிங் ஸ்கில் தான் இம்பார்ட்டன்ட். இவரோட விசன்ல பேசிவ் இன்கம் பேஸ் பண்ணி இருந்திருக்கு. அமேசான் கேண்டல், AWS, லாஜிஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட், கஸ்டமர் லாயல்ட்டிக்கு அமேசான் பிரைம்னு நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது. இதெல்லாம் இவருடைய ஸ்கில் தான். இருந்தாலும் இவருடைய பேரண்ட்ஸ் இவர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்காங்க. இருந்தாலும் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பல கம்பெனிகள்ல வேலை பார்த்து இவருடைய அனுபவத்தையும் தொழில் நுணுக்கத்தையும் கத்துக்கிட்டாரு. இந்த அனுபவம் தான் இவரை இன்னைக்கு பணக்காரனாக்கி இருக்கு. இந்த காலத்துல பசங்களுக்கு என்னதான் படிச்சிருந்தாலும் ஒரு வேலையோ ஒரு தொழிலோ செட் ஆகுறது ரொம்ப கஷ்டம். அதனால இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க ஒரு பேரண்ட்ஸா இருந்தா உங்க பசங்களுக்கு உங்களால முடிஞ்ச ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை கொடுத்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண வைங்க. நம்பிக்கை வைங்க. அவங்களும் பணக்காரனானா உங்களுக்கு தானே பெருமை. ஃபைனலா நம்ம இவர்கிட்ட இருந்து கத்துக்க வேண்டியது ஃபியூச்சர் விசன்ஸோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கிற ஸ்கில் தான். இன்னைக்கு இவருடைய நெட்வொர்க் $239 பில்லியன். நம்ம லிஸ்ட்ல நாலாவதா பார்க்க போறது முகேஷ் அம்பானி தாங்க. இவர் தான் இந்திய பிசினஸ் மேன்ல ஜாம்பவான்னு சொல்லலாம். இவர் 1980ல MBA படிச்சிட்டு இருக்காரு. ஆனா அது அவருக்கு திருப்தி இல்ல. அதனால காலேஜ் படிப்பை டிராப் அவுட் பண்ணிட்டு அவங்க அப்பா திருபாய் அம்பானி கம்பெனில வேலைக்கு சேர்றாரு. இங்கதான் நம்ம முகேஷ் அம்பானி கிட்ட இருந்து ஒரு ஹேபிட்டை கத்துக்கணும். அடுத்த 10 வருஷத்துல ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குன்னு டெசிஷன் எடுத்து கம்பெனி டெவலப் பண்ண துணிச்சலான முடிவுகளை எடுக்கிறாரு. யாருமே எடுக்காத முடிவுகளை தைரியமா எடுத்ததாலதான் இன்னைக்கு இவருடைய ஆயில் கம்பெனி கோடிகள்ல பணம் சம்பாதிக்குது. ஆயில் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லைங்க, டெலிகாம் இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தாருன்னு உங்களுக்கும் தெரியும். 1 GB டேட்டாவை ஒரு மாசத்துக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு ஒரு நாளைக்கு 1 GB டேட்டா பத்தலைன்னு சொல்ற அளவுக்கு வந்துருச்சு. இது மட்டுமா, காசு தீர்ந்து போயிருந்து பயந்து பயந்து கால் பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு அன்லிமிட்டடா கால் பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த மாற்றத்துக்கு அம்பானி எடுத்த முடிவு தான் காரணம். ஏன்னா இப்ப அம்பானி என்ன ரேட்டை பிக்ஸ் பண்றாரோ அதுதான் ஏர்டெலும் வோடாபோனும் பிக்ஸ் பண்றாங்க. அந்த அளவுக்கு பல வருஷமா ரூல் பண்ணிக்கிட்டு இருந்த கம்பெனியை சில மாசங்கள்ல தனக்கு ஈக்குவலா கொண்டு வந்துட்டாரு. எல்லாத்துக்கும் இவருடைய துணிச்சலான முடிவு, தன்னால முடியும் என்கிற நம்பிக்கை. இவரோட ஒவ்வொரு முடிவும் தன்னுடைய போட்டியாளர்களை நடுங்க வைக்கிற அளவுக்கு கூட இருக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மக்களுக்கு தேவையான சர்வீஸ் கொடுக்கறதுலயும் காலத்துக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய தொழிலை மாத்திக்கிறதுலயும் இவர் பெரிய கில்லாடி. கடைசியா இவர்கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது தன்னம்பிக்கையோட துணிச்சலான முடிவுகளை எடுக்கணும். ஃபியூச்சர் எப்படி மாறப்போகுதுன்னு கணிக்கிற திறமையை வளர்த்துக்கணும். இந்த திறமையை நீங்க வளர்த்துக்குவீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு இவருடைய நெட்வொர்க் $125 பில்லியன். நம்ம லிஸ்ட்ல 5ஆவதா பார்க்க போறது தொடர்ந்து 11 வருஷம் நம்பர் 1 பணக்காரரான பில் கேட்ஸ் பத்தி தாங்க. இவருக்கு சின்ன வயசுல கோடிங் எழுதுறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. 17 வயசுல தான் பில் கேட்ஸ் லைஃப் சேஞ்ச் ஆகுது. பில் கேட்ஸ் அவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்டான பவுல் அலைன் கிட்ட ஒரு ஐடியா சொல்றாரு. ரோட்ல இருக்கிற டிராபிக் கவுண்டர் டிராபிக் டேட்டாவை கலெக்ட் பண்ணுது. ஆனா அனலைஸ் பண்றது கவர்மெண்ட்டுக்கு கஷ்டம். நம்ம ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்கா ப்ராசஸ் பண்ணா பெஸ்டா இருக்கும்னு. இதுல இருந்து உருவானதா டிராஃபோ டேட்டா. ஒரு கேரேஜ்ல இருந்து ஒரு மிஷினை பில்ட் பண்ணி சாஃப்ட்வேர் கிரியேட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த சாஃப்ட்வேர் லோக்கல் கவர்மெண்ட் கிட்ட பிச் பண்றாங்க. கவர்மெண்ட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்ததால பில் கேட்ஸ்க்கு $20,000 தர்றாங்க. அதுதான் அவர் ஏர்ன் பண்ண ஃபர்ஸ்ட் மணி. அதுக்கப்புறம் தான் மைக்ரோசாஃப்ட் டெவலப் பண்றாங்க. பில் கேட்ஸ் கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னா, பணம் சம்பாதிக்க நிறைய வழிகள் இருக்கு. ஆனா இவர் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி தான் பணம் சம்பாதிச்சிருக்காரு. நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கு பின்னாடியும் ஒரு வாய்ப்பு ஒளிஞ்சிருக்கு. அந்த வாய்ப்பு என்னன்னு சரியா கண்டுபிடிச்சிட்டா நம்மளும் அடுத்த பில் கேட்ஸ் ஆயிரலாம். இவர்கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னா, மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணணும். அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கணும், அது மூலமா நம்ம எப்படி பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற யோசிக்கிற திறமை தான். இவருடைய நெட்வொர்க் $115 பில்லியன். நம்ம லிஸ்ட்ல 6ஆவதா பார்க்க போறது உட்கார்ந்த இடத்துல இருந்தே பணக்காரனான வாரன் பஃபெட்டை பத்தி தாங்க. நம்ம 6 வயசுல என்ன பண்ணிக்கிட்டு இருந்திருப்போம்? கார்டூன் பார்த்திருப்போம், ரோட்ல விளையாண்டு இருந்திருப்போம். ஆனா வாரன் பஃபெட் 6 வயசுலயே பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டாருன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க, 6 வயசுல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அப்படி என்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னு கேக்குறீங்களா? கொக்கோ கோலா பாட்டில மொத்தமா வாங்கி தனித்தனியா வித்திருக்காரு. அதுல அவருக்கு கிடைச்ச ப்ராஃபிட் அவருக்கு ரொம்பவே உந்துதலா இருந்திருக்கு. ப்ராஃபிட்னா என்னங்கறத புரிஞ்சுக்கிட்டாரு. வேல்யூ கிரியேட் பண்ண பணம் வரும்னு 6 வயசுலயே புரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் 11 வயசுல நியூஸ் பேப்பர் டெலிவரி ஜாப் போயிருக்காரு. இந்த வேலைக்கு போய் அவர் டிசிப்ளினை கத்துக்கிட்டாரு, கன்சிஸ்டன்சியை கத்துக்கிட்டாரு, ரெகுலர் கேஷ் ஃப்ளோ எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு கத்துக்கிட்டாரு. அது
அதுக்கப்புறம் தான் இவரு இன்வெஸ்ட்மெண்ட்குள்ள வர்றாரு. சிட்டி சர்வீஸ் கம்பெனில 3 ஷேர் வாங்குறாரு. பிரைஸ் டிராப் ஆனதும் பயந்துட்டு சின்ன ப்ராஃபிட்ல வித்துறாரு. அதுக்கப்புறம் அந்த ஷேரோட பிரைஸ் ராக்கெட் வேகத்துல போகுது. இதுல இருந்து அவர் கத்துக்கிட்ட விஷயம், பேஷன்ஸ் இல்லைன்னா ப்ராஃபிட் மிஸ் ஆயிடும். இதுதான் அவருடைய கோர் இன்வெஸ்டிங்கோட டெக்னாலஜி. இதுக்கப்புறம் அவருடைய திங்கிங் தான் அல்டிமேட்னு சொல்லலாம். மணி திங்கிங் ஸ்கில். நம்ம பணத்துக்காக ஒர்க் பண்ண கூடாது, பணம் தான் நமக்காக வேலை செய்யணும். இதுக்காக அவர் சிம்பிளான லைஃப் ஸ்டைல்ல தான் இருக்காரு. எவ்வளவு சம்பாதிச்சாலும் லக்ஸுரி அவாய்ட் பண்றாரு. ரீடிங் ஸ்கில். வாரன் பஃபட் தினமும் 5 ல இருந்து 6 மணி நேரம் புக்கு படிக்கிறதுக்கு மட்டுமே செலவு பண்ணுவாராம். புக்கு படிச்சு நம்முடைய நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணா மட்டும்தான் நம்மளால பணம் சம்பாதிக்க முடியும்னு சொல்றாரு. இவர் சொன்ன ஒரு ஃபேமஸான லைன் தான் இது. The more you learn, the more you earn. லாங் டைம் திங்கிங் ஸ்கில். வேகமா வர்ற பணத்துல அவருக்கு விருப்பம் இல்ல. 10 வருஷம் 20 வருஷம் தொலைநோக்கு பார்வையில தான் இருந்திருக்காரு. காம்பவுண்டிங் பவரா ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாரு. எமோஷனல் கண்ட்ரோல். மார்க்கெட்டிங்ல பிரைஸ் டவுன் ஆகும் போது எமோஷனலா எந்த முடிவும் எடுக்க கூடாது. சிம்பிள் லைஃப் ஹேபிட். இவர் கோடிகள்ல பணம் சம்பாதிச்சாலும் ரொம்ப லக்ஸுரியா அவாய்ட் பண்றாரு. அவர் சம்பாதிக்கிற பணத்தை மறுபடியும் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு. வாரன் பஃபட்டோட ஒரு ஃபார்முலா தான் இது. முதல்ல வேலைக்கு போய் பணம் சம்பாதிக்க ஆரம்பிங்க. தொடர்ந்து சேமிக்க ஆரம்பிங்க. சேமிச்ச பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. உங்க நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸை வளர்த்துக்க புக்கு தொடர்ந்து படிங்க. லாங் டைம்க்கு யோசிங்க. இவருடைய நெட்வொர்க் $148 பில்லியன். நம்ம லிஸ்ட்ல 7வதா பார்க்க போறது சைனால நம்பர் 1 பணக்காரன ஜாக்மா தாங்க. இவர் ரிச் பேக்ரவுண்ட்ல இருந்து வரல. இவரோட பேரண்ட்ஸ்க்கு இங்கிலீஷ் தெரியாது. இங்கிலீஷ் கத்துக்கிட்டா தான் நம்ம லைஃப்ல முன்னுக்கு வர முடியும்னு புரிஞ்சுக்கிட்டு 12 வயசுல இங்கிலீஷ் கத்துக்க இன்ட்ரெஸ்ட் காட்டுறாரு. இவர் இங்கிலீஷ் கத்துக்க கோச்சிங் கிளாஸ் போகல. அதுக்கு பதிலா இவர் டூரிஸ்ட் அதிகமா வர்ற ஹோட்டல் ஏரியாவுக்கு போறாரு. ஃபாரின் டூரிஸ்ட் கிட்ட ஃப்ரீயா இங்கிலீஷ் பேச பிராக்டிஸ் பண்ணுவாரு. இதுக்கு இவர் டூரிஸ்ட் கைடா மாறுறாரு. நல்லா இங்கிலீஷ் பேசி பழகினதுக்கு அப்புறம் டிரான்ஸ்லேட்டரா இருக்காரு. ஹோட்டலுக்கு வர்ற டூரிஸ்ட் கொடுக்கிற ஸ்மால் டிப்ஸ் தான் ஃபர்ஸ்டா சம்பாதிச்ச பணம். அதுல அவர் புரிஞ்சுக்கிறாரு அமௌண்ட் முக்கியம் இல்ல, அவருடைய திறமை தான் அவருக்கு பணம் சம்பாதிச்சு கொடுக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு. இங்கிலீஷ் கம்யூனிகேஷன். ஐ எம் நாட் அட் குட் அட் மேத்ஸ், ஐ எம் நாட் அட் குட் அட் கோடிங், பட் ஐ கேன் கம்யூனிகேட். இவர் பணம் சம்பாதிக்கிறதுக்கு இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் முக்கியமா இருந்திருக்கு. லேர்ன் ஃப்ரம் ஃபெயிலியர். ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில டீச்சர் ஜாப்க்கு அப்ளை பண்றாரு. 10 தடவை அதுல ரிஜெக்ட். KFC ஜாப்க்கு அப்ளை பண்றாரு, அதுலயும் ரிஜெக்ட். அதுக்கப்புறம் அவர் அப்ளை பண்ண 30 ஜாப்லயும் ரிஜெக்ட். அவருக்கு இன்டர்நெட் நாலேஜ் சுத்தமா கிடையாது. இருந்தாலும் அவர் தன்னம்பிக்கை கைவிடல. தொடர்ந்து புது விஷயங்களை கத்துக்கிட்டே வந்தாரு. அவர் கத்துக்கிட்ட விஷயத்தை வச்சு ஆன்லைன்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாரு. சைனீஸ் பிசினஸ் ஆன்லைன்ல இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு உருவானதா அலிபாபா. கடைசியா நம்ம இவர்கிட்ட இருந்து கத்துக்க வேண்டியது, நம்ம பணக்காரன் ஆகணும்னா பணக்கார குடும்பத்துல இருந்து வரணும்னு அவசியம் இல்ல. 2 டிகிரி 3 டிகிரி படிச்சிருந்தா தான் பணக்காரன் ஆக முடியும்னு இல்ல. ஒரே ஒரு திறமை இருந்தா போதும். தொடர்ந்து முயற்சி பண்ணணும். ஜாக்மா கோடிகளை சம்பாதிக்க அவருக்கு தேவையான திறமைகள் இதுதான். இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கணும். மத்தவங்களோட நல்லா பேசி பழக கம்யூனிகேஷன் ஸ்கில் முக்கியம். டீச்சிங், எக்ஸ்பிளைனிங், கைடிங். இன்னைக்கு உங்களுக்கு மொபைல் இருக்கு, அன்லிமிட்டடா இன்டர்நெட் இருக்கு, புது விஷயங்களை கத்துக்க யூடியூப் இருக்கு. ஜாக்மாக்கு 12 வயசுல வெறும் சைக்கிள் மட்டும் தான் இருந்துச்சு. அந்த சைக்கிள்ல டிராவல் பண்ணி தான் டூரிஸ்ட் கிட்ட இருந்து இங்கிலீஷ் கத்துக்கிட்டாரு. நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் உங்க ஸ்கில்ல டெவலப் பண்ணுங்க. டைம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, சக்சஸ் லேட் ஆகாது. இவருடைய நெட்வொர்க் $45 பில்லியன். அவ்வளவுதாங்க. இவங்க எல்லாத்துக்கிட்டையும் காமனா ஸ்கில் இல்ல பழக்கம்னே சொல்லலாம். புது விஷயங்களை கத்துக்கிறது, ப்ராப்ளம் சால்வ் பண்றது, தைரியமான முடிவுகளை எடுக்கிறது, ரிஜெக்ட் ஆனாலும் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறது, ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு கணிக்கிறது. இது எல்லாத்துக்கும் மேல ஆன்லைன்ல அவங்களுடைய தொழில் இருக்கிறது தான். இந்த விஷயங்கள் எல்லாம் இவங்க சீக்கிரமே புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனாலதான் 20 வயசு 30 வயசு 50 வயசுல பணக்காரன் ஆயிருக்காங்க. வெற்றி அடைஞ்சவங்க வயசு மட்டும்தான் வித்தியாசம். அனுபவங்கள் வேறையா இருந்தாலும் திறமைகள் ஒண்ணுதான். இப்போ உங்களுக்கு பணம் சம்பாதிக்க நமக்கு என்ன தேவைன்னு உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை தெரியலைன்னா மறுபடியும் நான் சொல்றேன், கேட்டுக்குங்க. உங்களை சுத்தி இருக்கிற ப்ராப்ளத்தை கண்டுபிடிங்க. அந்த ப்ராப்ளத்துக்கு உங்ககிட்ட சொல்யூஷன் இருக்குன்னா நீங்க பணம் சம்பாதிக்க முடியும். புது ஸ்கில் கத்துக்கணுமா, ஸ்கூல்ல டீச்சர் சொல்லி தரல, காலேஜ்ல சொல்லி தரலன்னு சொல்லாதீங்க. அந்த விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அவங்க ஏன் மாச சம்பளத்துக்கு வேலை செய்ய போறாங்க. நீங்க இந்த விஷயங்களை கத்துக்க இன்டர்நெட் இருக்கு, ஆயிரக்கணக்கான யூடியூப் வீடியோஸ் இருக்கு. இதை பார்த்து உங்களுக்கு தேவையான திறமைகளை வளர்த்திக்க முடியும். அந்த திறமைகளை வச்சு நம்மளால பணம் சம்பாதிக்க முடியும். அப்ப ஸ்கூல்ல காலேஜ்ல படிச்சதை வச்சு எதுவுமே
எதுவுமே பண்ண முடியாதுன்னு கேக்குறீங்களா? ஸ்கூல்ல காலேஜ்ல படிச்சதுல அடிப்படை அறிவு வளர்த்துறது மட்டும்தான். அதுக்கப்புறம் நம்ம கத்துக்கிற ஒவ்வொரு விஷயம் தான் இங்க முக்கியம். ஏஐன்னு சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் டெக்னாலஜி வந்துருச்சு. நீங்க என்ன ஸ்கில் கத்துக்கணுமோ சாட் ஜிபிடி கிட்ட கேளுங்க, அதுவே உங்களுக்கு சொல்லி தரும். 2026ல ஒரு புதிய விஷயத்தை கத்துக்கிறதுக்கு எங்கேயும் அலைய தேவையில்லை. வீட்ல இருந்தே நம்மளால கத்துக்க முடியும். நம்ம பார்த்த பில்லியனர் கிட்ட இருந்து எந்த ஸ்கில் நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. பணக்காரங்க எப்பவும் பணக்காரனாகிட்டே போறாங்க. அவங்க என்ன பழக்கத்தை ஃபாலோ பண்ணி பணக்காரனாவே இருக்காங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்க ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வீடியோவை பாருங்க.